அடுத்தது ரிலேஷன்ஸ் அப்படின்னு படிப்போம். ரிலேஷன் அப்படிங்கிறது நம்ம 10th பார்த்திருக்கோம். சில கன்ஃபியூஷன்ஸ்லாம் அங்க இருந்ததை இதுல படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் தெளிவாயிரலாம். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we appropriate the concept of relation is different aspect using real life sense cryptography and geometry through Cartesian product of sets. அதாவது ரியல் லைஃப் நம்ம அன்றாட வாழ்க்கையில அப்புறம் சங்கீத மொழி அப்படின்னு இருக்கு, கிரிப்டோகிராஃபி அப்படிங்கிறது. அதே மாதிரி வடிவியல், அப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட், இத பத்தி இதுல எல்லாத்திலையும் நம்ம பார்த்திருக்கோம். இன் அவர் டே டு டே லைஃப் வெரி often we come across question like சில question, how is he related to you? இவர் வந்து நம்மளோட எவ்விதத்தில் தொடர்புடையவர் அப்படிங்கறது மாதிரி ஒரு சில டவுட்ஸ் வரும். அதுக்கு நம்ம ஆன்சர்ஸ் என்ன பண்ணுவோம்? யாராவது கேட்டாங்கன்னா நம்ம he is my father, இவர் வந்து என்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா he is my teacher, இவர் வந்து என்னுடைய, யாராவது ஒருத்தர் நம்மளை பார்த்து பக்கத்துல இருக்கிறவங்கள பார்த்து இவர் யாரு அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு நம்ம பதில் என்ன சொல்லுவோம்? பக்கத்துல இருக்கிறவங்கள ஒண்ணு நம்ம அப்பா இருந்திருந்தா அப்பான்னு சொல்லுவோம், இல்ல டீச்சர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தா டீச்சர் அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னே தெரியாதவங்க பக்கத்துல நின்றதுன்னா he is not related to me அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து என்னோட எந்த விதத்திலையும் தொடர்பு இல்லாதவர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது from this we see that the word relation connected to person with another person, ஒரு பர்சனையும் இன்னொரு பர்சனையும் இணைக்கிற ஒரு பாவம் தான் இந்த ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். Extending this idea is mathematics. We consider relation as one which connected mathematical objects. சில மேத்தமேட்டிக்கல் வேர்ட்ஸ் இங்க பார்ப்போம். இது நம்ம எப்படி கணக்குல கொண்டு வரது இந்த ரிலேஷனை? a line என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, a number m is related to a number n. ஒரு mங்கிற ஒரு நம்பர் வந்து, அதாவது a number m is related to a number n if m divided n in capital N. அதாவது ஒரு நேச்சுரல் நம்பர்ங்கிற செட்ல ஒரு நம்பர் எடுத்துக்குவோம். ஒருவேளை 5ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோ. அப்ப 5ங்கிற நம்பர் ரிலேட்டட் டு n, அதாவது mங்கிற நம்பர் வந்து n-க்கு ரிலேஷன் ஆகுதா, ரிலேஷன் ரெண்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா அப்படின்னா இந்த பக்கம் ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி ரிலேஷன் இந்த மாதிரி இருந்தா அது ரிலேஷன் ஆகும் அப்படின்ட்டு இஃப் கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, அதாவது mங்கிற ஒரு நம்பர் டிவைட் n, அதாவது 5ங்கிற ஒரு நம்பர் எடுக்கிறோம், mங்கிறது 5ன்னு எடுத்துக்கலாம், n-ங்கிறது 10ன்னு எடுத்துக்கலாம். 10 5 டிவைட் பண்ணுமானா பண்ணும். 10 டிவைடட் பை 5 டிவைட் பண்ணுமானா ரிமைண்டர் இல்லாம டிவைட் பண்றதா டிவைட் பண்ற நம்பர் அப்படின்னு சொல்லுவோம், டிவைட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ டிவைட் பண்ணோம், அப்போ 10க்கும் 5க்கும் ஒரு ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அதான் ரிலேஷன் அப்படின்னு சொல்றது. இப்போ 10, 5 இந்த மாதிரி ஆர்டர்டு பேர்ல எழுதலாம். இல்ல அப்படின்னா 10 ரிலேஷன் டு 5 அப்படின்னு எழுதலாம், 10 ரிலேஷன் 5 அப்படின்னு எழுதுவோம். கீழே எழுதியிருப்பாங்க அந்த மாதிரி சம்ஸ்ல நம்ம பார்க்கலாம். அடுத்தது a real number x is related to a real number y. xங்கிற ஒரு நம்பர் yக்கு ரிலேட் ஆகணும்னா xங்கிறது சின்னதா இருக்கணும், yங்கிறது பெருசா இருக்கணும். 2க்கும் 5க்கும் ரிலேஷன் இருக்கானா 2ங்கிறது x எடுத்துக்குவோம், 5ங்கிறது y எடுத்துக்கிட்டோம்னா 2க்கு ரிலேஷன் இருக்கு. ஏன்னா சின்னதா இருக்குல்ல, x சின்னதா இருக்கு, y பெருசா இருக்கு. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது 2க்கும் ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ரிலேஷனும் ஆர்டர்டு பேர் தான், மாத்தி போட்டா ரிலேஷன் ஆகாது. 5, 2 போட்டோம்னா ரிலேஷன் ஆகாது. ஏன்னா xங்கிறது 5, yங்கிறது 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா 5 பெருசா இருக்கும், அப்ப ரிலேஷன் ஆகாது. ஆர்டர்டு பேர்ல இடமாறுனா நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஈக்குவல் ஆகாதுன்னு படிச்சோம்ல, அதே கான்செப்ட் தான். a point p is related to a line L. A point P is related to a line L if என்ன கண்டிஷன் இங்க கொடுத்திருக்கானா, P அந்த பாயிண்ட் வந்து அந்த லைன் மேல இருந்துச்சுன்னா அது ரிலேட்டட். ஒரு லைன் மேல இருக்கிற பாயிண்ட் எல்லாத்துக்கும் ரிலேஷன் இருக்கு, ஏன்னா அந்த பாயிண்ட் எல்லாமே லைன் மேல இருக்கு. லைன் மேல இல்லாத ஒரு பாயிண்ட்டுக்கு ரிலேஷன் கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். A student X related to a school X if X is a student of
எஸ், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ்ங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு எடுத்துக்குவோம். ஒருவேளை அருண் நம்ம எடுத்துக்கலாம். அருண் வந்து நம்ம ஸ்கூல்ல எடுத்துக்குவோம், ஏஜிஎன் ஸ்கூல்னு எடுத்துக்கலாம். இப்போ அருண் வந்து ஏஜிஎன் ஸ்கூலோட ரிலேஷன் ஆயிருக்கானா, அவனுக்கும் அருணுக்கும் ஏஜிஎன் ஸ்கூலுக்கும் ரிலேஷன் இருக்கானா, அந்த அருணுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருந்தா ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றதுதான் இது. சில இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். இததான் வந்து கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோட பேர் பண்றது கிரிப்டோகிராஃபி. எல் அதாவது கோடு வேர்டு தெரியாம இருக்கிறதுக்காக நம்ம கம்ப்யூட்டர் ஆபரேட்டரை யூஸ் பண்ணுவாங்க. இல்ல அப்படின்னா ஆர்மி பர்சன்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நமக்கு கம்யூனிகேஷன் பண்றப்ப யாருக்கும் அது தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு லெட்டருக்கு வேற ஒரு லெட்டர் பேர் அவங்க வச்சிருப்பாங்க. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறும். அந்த மாதிரி எல்ங்கிறது ஓ ரிலேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஈங்கிற எழுத்துக்கு ஹச்ன்னு ரிலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி எழுதுனாங்கன்னா இதுக்கு ஒன்னும் ஆன்சர் புரியாது, மீனிங் புரியாது. ஆனா இதை இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணி அவங்க பார்த்தாங்கன்னா மீனிங் புரியும். அதுதான் வந்து கிரிப்டோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லுக்கு ஓ ரிலேஷன், ஈக்கு ஹச் ரிலேஷன், டீக்கு டபிள்யூ ரிலேஷன், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. அதை இங்க சொல்லியிருக்காங்க. let us win அப்படிங்கிற வேர்டு இந்த மாதிரி பாருங்க, இப்படி கொடுத்தா நமக்கு ஒன்றும் புரியல. ஆனா அதுக்கு ஈக்குவலா அதை சேஞ்ச் பண்ணி இப்படி பார்த்தோம்னா let us win அப்படின்னு புரியுது. இதுதான் நம்ம கிரிப்டோகிராஃபி வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த மாதிரி ஆர்டர்டு பேர்ல பேர் பண்ணி காட்டியிருக்காங்க. சிங்கிறது ஃபர்ஸ்ட் செட்டு, டிங்கிறது ரெண்டாவதா இருக்கிற செட் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்காங்க. சி டி அப்படிங்கிறத இந்த மாதிரி ஈக்குவேஷன் ஃபார்மேட்லயும் அவங்க கொடுக்கலாம். அதுக்கு சில வேர்ட்ஸ் ஹார்ட் ஒர்க்கு, அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணி நம்ம மாத்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தது ஜாமெட்ரிக்கலியா சொல்லியிருக்காங்க பாருங்க. இது ரிலேஷன்ஸ் 2x மைனஸ் ஒய்ங்கிற ஒரு ஈக்குவேஷன், x squared minus y equal to 0ங்கிற ஈக்குவேஷன், third one x minus y squared equal to 0ங்கிற ஈக்குவேஷன். இந்த மாதிரி மூணு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 2x minus y equal to 0, 2x minus y is equal to 0 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இது ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு மாத்திரம்னா y ரைட் சைடு கொண்டு வந்துருவோம். அப்ப y is equal to 2x அப்படின்னு வந்துரும் ஈக்குவேஷன். y is equal to 2x அப்படின்னு வந்துரும். y equal to 2x அது ஒரு பாக்ஸ் பண்ணிடுவோம். y equal to 2x இந்த ஈக்குவேஷன். இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னு வச்சுங்க, எக்ஸுக்கு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூஸ் கொடுத்து y வேல்யூ கண்டுபிடிச்சு ஒரு கிராஃப் வரைஞ்சோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். இந்த கிராஃப் வரைஞ்சிருக்காங்க பாரு. ஃபர்ஸ்ட் ஒன் 1.5 ஃபிகர் 1.5ல இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும். அது மேல இருக்கிற பாயிண்ட்லாம் பாத்தீங்கன்னா 0,0 இருக்கு, 1,2 இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல 1, y ஆக்சிஸ்ல 2 இருக்கு. அடுத்தது எக்ஸ் ஆக்சிஸ்ல 3 போச்சுன்னா அங்க 6 வருது. அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. 1,2 3,6 லைஸ் ஆன் த வேற இந்த ஈக்குவேஷன் மேல இருக்கு. ஆனா 1,1ங்கிறது 3,5ங்கிறதெல்லாம் இல்ல, ஆர் நாட் லைங் ஆன் த ஸ்ட்ரெயிட் லைன். தி அனலிட்டிக்கல் ரிலேஷன் பிட்வீன் x and y இஸ் given பை இது ஒரு ஈக்குவேஷன். இதுக்கு ரிலேஷன் இருக்கு, x க்கு y க்கு இருக்கிற ரிலேஷன் இதுதான் சொல்றாங்க. the value y dependent on the value of x. இந்த y வந்து எதை சார்ந்து இருக்குன்னா xங்கிற இந்த வேரியபிள சார்ந்து இருக்கு. அப்ப xங்கிறத டிபெண்டன்ட் வேரியபிள், xங்கிறது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த y தான் டிபெண்டன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம். y நம்ம f of x னு கூட சொல்லலாம். இதுல the set of all points that lies on the straight line is given as x, இது மேல இருக்கிற பாயிண்ட எப்படி நம்ம ஒரு செட்ல எழுதலாம் அப்படின்னா எப்படி எழுதலாம், ஆர்டர் டு பேரா எழுதணும்னா x இருந்துச்சுன்னா இங்க 2x, y தான் நம்ம எழுதுவோம் ஃபர்ஸ்ட் 2x, x இது மேல லைஸ் ஆகிற எல்லா பாயிண்ட்ஸும் என்னன்னா x belongs to real number. அப்போ என்னன்னா x க்கு ஒருவேளை நம்ம 2ன்னு எடுத்தோம்னா இங்க 2 2s are 4, இப்போ 2,4 அப்படிங்கிறது அது மேல இருக்கிற பாயிண்டா இருக்கும். 5 எடுத்தோம்னா 5, 5 2
2 into 5 10. அப்ப 5, 10ங்கிறது அது மேல இருக்கிற பாயிண்ட்ஸ். அதுக்காக இப்படி கொடுத்திருக்காங்க x, 2x அப்படிங்கிறது. கிளியர் தட் இது எல்லாமே இது மேல லைஸ் ஆகிற எல்லா பாயிண்ட்டுமே இதோட சப்செட்டா இருக்கும்னா கண்டிப்பா r cross r கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் r cross r ஓட சப்செட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். ரெண்டாவது கிராஃப் செகண்ட் ஒன்ல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க. செகண்ட் ஒன்னு x ஸ்கொயர் மைனஸ் y இஸ் ஈக்குவல் டு 0. அதை ஈக்குவேஷனா மாத்தணும்னா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்துடும். ரைட் சைட்ல y கொண்டு வந்தா y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டு. அதுக்கான கிராஃப் இந்த மாதிரி யூ ஷேப்ல இருக்கும். நம்ம இதுக்கு டயக்ராம் வரைஞ்சு பார்த்துருக்கோம் y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு. இது மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம எப்படி சொல்லணும், x, x ஸ்கொயர்டு. x வந்து 2 இருந்துச்சுன்னா 4, 2, 4ங்கிறது அது மேல இருக்கிற பாயிண்ட். இங்க பாருங்க 2, இங்க 4. அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸையும் கண்டுபிடிக்கலாம். இதுவும் கண்டிப்பா எதோட சப்செட்டா இருக்குன்னா r cross r ஓட சப்செட்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு 2ங்கிற எலிமெண்ட்டுக்கும் 4ங்கிற எலிமெண்ட்டுக்கும் ரிலேஷன் இருக்கு. அது மேல இருக்கிற பாயிண்ட் 2, 4 ஒரு ரிலேஷன் பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி எல்லா பாயிண்ட்ஸும் சொல்லுவோம் ரிலேஷன்ஸ் பாயிண்ட்ஸ். அதே மாதிரி கடைசி ஒன் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்கன்னா x ஈக்குவல் டு y, x மைனஸ் y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 0. அது ஈக்குவேஷனா மாத்திரம்னா y ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு x ன்னு எழுதலாம். அப்போ y ஸ்கொயர் ரூட் இந்த பக்கம் வந்தா ரூட் ஆயிரும், ஸ்கொயர் ரூட்டா மாத்திரும். y இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் x ன்னு எழுதுவோம். ரெண்டா பிரிச்சா y இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ரூட் x, y ஈக்குவல் டு மைனஸ் ரூட் x அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு டயக்ராமும் பிரிச்சுக்கலாம். பாசிட்டிவ் சைடு ஒரு டயக்ராமும் நெகட்டிவ் சைடு ஒரு டயக்ராமும், ரெண்டு டயக்ராமும் பிரிஞ்சு வரும். அதுக்கு ரிலேஷன் பாயிண்ட்ஸ் இதுல இருக்கிற பாயிண்ட்ஸ் x, root x and x, minus root x, where x is a non-negative real numbers. இதுவும் எப்படி இருக்குன்னா subset of Cartesian product of r cross r. r cross r ஓட சப்செட்டா தான் இருக்கும் இந்த பாயிண்ட்ஸ். இது பாசிட்டிவ் சைடு, இந்த கிராஃப் கீழ இருக்கிறது நெகட்டிவ் சைடு. Define a relation, அதாவது டெஃபினிஷன்ஸ், அதாவது டெஃபினிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரிலேஷனுக்கு நம்ம அங்க பார்த்தா தான் 10th பார்த்தா அதே கான்செப்ட் தான். ஒரு ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம், PQRSTU and B a set of student and B அப்படிங்கறது எடுத்துக்கிறோம். X, Y, Z, W ன்னு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு ஸ்கூல் நேம்னு எடுத்துக்கலாம். இது வந்து ஸ்டூடெண்டோட பேர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஏங்கிற செட்டா எடுத்துக்குவோம், ஸ்கூல் நேம் எல்லாம் பிங்கிற செட்டா எடுத்துக்கிறோம். Let us consider the following relation. A student A belongs to A is related to a school S belongs to B. ஒரு ஸ்டூடெண்ட், ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஏங்கிற செட்ல இருந்து ஒரு எலிமெண்ட் எடுக்கிறோம். ஒரு எலிமெண்ட் அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் A கொடுத்திருக்கான். அந்த எலிமெண்ட் B ஆ இருக்கலாம், Q ஆ இருக்கலாம், R ஆ இருக்கலாம், S ஆ இருக்கலாம், T ஆ இருக்கலாம், Q ஆ இருக்கலாம். அதே மாதிரி Bங்கிற செட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட், அததான் S அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது Sங்கிறது ஸ்கூல், X ஆ இருக்கலாம், Yங்கிற ஸ்கூலா இருக்கலாம், Zங்கிற ஸ்கூலா இருக்கலாம், Wங்கிற ஒரு ஸ்கூலா இருக்கலாம். Let us assume that B study in X. Bங்கிற ஸ்டூடெண்ட் ரிலேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ரிலேஷன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, Bங்கிற ஸ்டூடெண்ட் Xங்கிற ஸ்கூல்ல படிக்கிறான் and now study in, படிச்சு முடிச்சுட்டு அடுத்தது வேற ஸ்கூலுக்கு போறான், Wங்கிற ஸ்கூலுக்கு போறான். அதே மாதிரி Qங்கிற ஸ்டூடெண்ட் Xல படிக்கிறான், ஸ்டூடெண்ட் இன் X and now study in Y. Xல படிச்சுட்டு திரும்பவும் Yல படிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. R study in X and W. Xலயும் படிச்சிருக்கான், Wயும் படிச்சிருக்கான் Rங்கிற ஸ்டூடெண்ட். and now ரெண்டுலயும் படிச்சுட்டு இப்ப எங்க போயிட்டான்னா Zங்கிற ஸ்கூலுக்கு போயிட்டான். அப்ப X has been studying X from the beginning. ஸ்டார்டிங்ல Xங்கிற ஸ்கூல்ல படிக்கிறான். T studying in Z. Tங்கிற ஸ்டூடெண்ட் Zல படிக்கிறான் and now studying in no school. இப்ப எந்த ஸ்கூல்லயும் படிக்கல. இந்த மாதிரி ரிலேஷன் கொடுத்திருக்காங்க. You never study in any of the 4 school. இந்த 4 ஸ்கூல்லயுமே Uங்கிற ஸ்டூடெண்ட் படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கொடுத்திருக்கிற இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய விதத்துல ரிலேஷனா எழுதலாம். டேபிள் ஃபார்ம்ல எழுதலாம். ஃபர்ஸ்ட் ஒன் டேபிள் ஃபார்ம், செகண்ட் ஒன்னு இந்த மாதிரி ஏரோ டயக்ராம் ஃபார்ம்ல போட்டிருக்காங்க, தேர்ட் ஒன்னு ஆர்டர்டு பேர். இதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் 10th. டேபிள் ஃபார்ம், ஆர்டர்டு பேர், ஏரோ டயக்ராம். இது ரிலேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். இது இப்ப ஃபர்ஸ்ட் இங்க கொடுத்திருக்கிறதா இங்க இப்ப
இன்ஃபர்மேஷனை இங்க மாத்திருக்காங்க பாருங்க டேபிள் ஃபார்ம்ல. பிங்கிறவங்க எக்ஸ்ங்கிற ஸ்கூல்லையும் படிச்சிருக்கான், பிங்கிறவன் டபிள்யூங்கிற ஸ்கூல்லையும் படிச்சிருக்கான், கியூ எக்ஸ்லயும் படிச்சிருக்கான், கியூ ஒய்லயும் படிச்சிருக்கான். ஆறுங்கிறது எஸ் எக்ஸ்ங்கிற ஸ்கூல்லையும் படிச்சிருக்கான், இசட்லயும் படிச்சிருக்கான், டபிள்யூலையும் படிச்சிருக்கான். எஸ்ங்கிற ஸ்டூடெண்ட் எக்ஸ்ங்கிற ஸ்கூல்ல படிச்சிருக்கான், டிங்கிற ஸ்டூடெண்ட் இசட்ங்கிற ஸ்கூல்ல படிச்சிருக்கான். ஒருவேளை யூ போட்டிருந்தா இங்க எதுவும் எந்த ஸ்கூலும் போட முடியாது, அதனால அதை போடாம விட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த ஏரோ டயக்ராம். பிங்கிறது எக்ஸுக்கும் டபிள்யூக்கும் ஏரோ வரையணும், கியூல இருந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஏரோ வரையணும். கலர்ல வரைஞ்சு காட்டியிருக்காங்க பாரு. ஆருக்கு எக்ஸுக்கும் வரையணும், இசட்டுக்கு வரையணும், டபிள்யூக்கு வரையணும், எஸ்க்கு வந்து எஸ்ல வரையணும், டிக்கு வந்து இசட்டுக்கு வரையணும். அதே மாதிரி இதே இன்ஃபர்மேஷனை இதுல கொடுத்திருக்காங்க, ஆர்டர்டு பேர்ல கொடுத்திருக்காங்க. பி கமா எக்ஸ், பி கமா டபிள்யூ, கியூ கமா எக்ஸ், கியூ கமா இந்த டேபிள்ல இருந்து பாத்தீங்கன்னா தெரியும் அப்படியே எழுதி இருக்கிறது, கியூ கமா ஒய், ஆர் கமா எக்ஸ், ஆர் கமா இசட், ஆர் கமா டபிள்யூ, எஸ் கமா எக்ஸ், டி கமா இசட். இத ரிலேஷன் ஃபார்ம்ல எழுதிருக்காங்க. பி ரிலேஷன் டு எக்ஸ், பிங்கிறவன் எக்ஸ்ங்கிற ஸ்கூல்ல படிச்சனால பி ரிலேஷன் டு எக்ஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிங்கிறத டபிள்யூங்கிற ஸ்கூல்லையும் படிச்சனால பி ரிலேஷன் டு டபிள்யூ. இந்த மாதிரி ரிலேஷன்ஸ் எழுதி காட்டிருக்காங்க ஒன்னொன்னா. Among these four representation of a relation, the third one seems to be more convenient. இது தேர்ட்ல இருக்க இந்த ஆர்டர்டு பேர் தான் ரொம்ப கன்வீனியன்ட்டா நமக்கு இருக்கும். 10th இதான் யூஸ் பண்ணோம். Comfortable to deal with a relation in terms of sets. Setsல நாம இதை யூஸ் பண்றதா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The set given in third represent is a subset of the Cartesian product of A cross B. ரெண்டு செட் இருக்குன்னா அதோட சப்செட்டா தான் இருக்கும். Illustration 1.1 1.2 ல அதல நம்ம பார்த்திருந்தோம். We arrived at a subset of a Cartesian product. ரிலேஷனுக்கான டெஃபினிஷன் சொல்லிருக்காங்க. let A and B be any two non-empty set. ரெண்டு non-empty set இருக்கு. A relation R from A to B, A வந்து B க்கு ரிலேஷன் ஆகும்னா is defined as a subset of the Cartesian product. அது A cross Bங்கிற ஒரு செட் எழுதணும்னா அதோட சப்செட்டா இருக்கணும். அது இருந்ததுன்னா, அதாவது இந்த மாதிரி A cross B யோட இந்த ரிலேஷன் எழுதின ரிலேஷன் எல்லாம் A cross B யோட சப்செட்டா இருந்துச்சுன்னா அது ரிலேஷன் ஆகும். அதாவது நம்ம ஒரு ஆர்டர்டு பேர் எழுதணும்னா அந்த ஆர்டர்டு பேர் எல்லாமே A cross B யோட சப்செட்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் செட்டை டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் செட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். The set A belongs to A, A comma B belongs to R. For some B belongs to B. சில எலிமெண்ட்ஸுக்கு பேரான ஃபர்ஸ்ட் செட் ஏங்கிற எலிமெண்ட்ஸ் இதெல்லாம் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். The set B belongs to B, A comma B belongs to R. For some A belongs to A. அதாவது செகண்ட் எலிமெண்ட்ஸ் பீங் செகண்ட் எலிமெண்ட்ஸ் இந்த ஆர்டர்டு பேர்ல ரெண்டாவதா இருக்கிற எலிமெண்ட்ஸ், அதாவது இதுல எடுத்துட்டோம்னா இந்த முதல் எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டாப்ல இருக்கு பாருங்க, P Q R S T இதெல்லாம் வந்து டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டாவதா இருக்கிற எலிமெண்ட் X W X Y இதெல்லாத்தையும் என்ன சொல்லுவோம்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதான் இங்க சொல்றேன். Thus the domain of the relation R is that set of all first coordinate of the ordered pair, and the range of the relation R is the set of all second coordinate of the ordered pair. ஃபர்ஸ்டா இருக்கிறதெல்லாம் டொமைனும் ரெண்டாவது கோஆர்டினேட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆர்டர்டு பேர் அப்படின்னு சொல்லுவோம். இதுல இங்க பாருங்க ஒரு ஏரோ டயக்ராம் கொடுத்திருக்காங்க. இதுல இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் டொமைன் செட்டை நம்ம எல்லாத்தையும் ஆல்பபெட் நம்பர்ஸா எடுத்துக்கும், ஆல்பபெட்டா எடுத்துக்கும், A B C D அப்படின்னு எடுத்துக்கலாம். கோடொமைன் என்ன எடுத்துக்கலாம்னா நம்பர்ஸா எடுத்துக்கலாம். 1 2 3 4. ஏங்கிறது 1 ஓட ரிலேஷன் பண்ணுவோம், Bங்கிறது 2 ஓட ரிலேஷன் பண்ணுவோம். The corresponding can be written as the set. இந்த மாதிரி ஆர்டர்டு பேர் எப்படி எழுதுனா A 1 ஓட பேர், Bங்கிறது 2 ஓட பேர் பண்றோம். அந்த மாதிரி Zங்கிறது 26 ஓட பேர் ஆகுது. This
set of ordered pair is a relation. The domain of the relation, இதுல domain என்னன்னு சொல்லுவோம்னா முதல் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் domain அப்படின்னு சொல்லுவோம். A B C D ல இருந்து Z வரைக்கும் இருக்கிறது domain அப்படின்னு சொல்லுவோம். ரேஞ்ச்ங்கிறது என்னன்னு சொல்லுவோம், 1 ல இருந்து 26 வரைக்கும் இருக்கிறத range அப்படின்னு சொல்லுவோம். Now we recall that the relation discussed in illustration 1.1 and 1.2 அது ரெண்டுலயும் அதாவது எக்ஸாம்பிள் illustration 1.1 1.2 ல பாத்தீங்கன்னு வெச்சீங்க also end up with the subset of the Cartesian product of two set அதுல இருக்கும். நீங்க அதுலயும் போய் நீங்க டொமைன் எது கோடொமைன் என்ன எது அப்படின்னு பாத்துருக்கோம். இதுல செட் அண்ட் இத ஃபர்ஸ்ட் LETUSWIN டொமைன் சொல்லுவோம். OHWXVZ அந்த இல்லுஸ்ட்ரேஷன்ல பாத்துருக்கோம்ல லேட்டஸ்ட் வின் அப்படிங்கிற இல்லுஸ்ட்ரேஷன்ல இல்ல இத வந்து நம்ம ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி அடுத்தது டயக்ராம்ஸ்லயும் பார்த்தோம், ஜியோமெட்ரிக்கலி பார்த்தோம். அதுலயும் நம்ம டொமைன் எது ரேஞ்ச் எது அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். இது இங்கேயே டயக்ராம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இதுல டொமைன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட் இந்த பாருங்க எக்ஸ் ஆக்சிஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கும். இந்த டயக்ராம் போயிட்டே இருக்கு ரெண்டு பக்கமும் லைன். அப்போ டொமைன்ங்கிறது என்ன இருக்கும்னா டொமைன் பாசிட்டிவ் சைடுல இன்ஃபினிட்டி, நெகட்டிவ் சைடுல மைனஸ் இன்ஃபினிட்டி, இதுதான் டொமைன். அதாவது y = 2x அப்படிங்கிற டயக்ராமுக்கு டொமைன்ங்கிறது ரியல் நம்பர், மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி எழுதலாம், இல்லைன்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ரேஞ்ச் பாருங்க, ரேஞ்ச் எங்க இருக்கு, ரேஞ்சுங்கிறது y வேல்யூ தான், ரெண்டாவது செட்னு சொல்லுவோம். அதாவது y வேல்யூ சொல்லுவோம், ரேஞ்ச் என்ன இருக்குன்னு. ரேஞ்சும் பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு, எக்ஸ் ஆக்சிஸ் நெகட்டிவ் சைட்லயும் போயிட்டே இருக்கு, பாசிட்டிவ் சைட்லயும் போயிட்டே இருக்கு. அப்போ அதுவும் என்னன்னா ரியல் நம்பர். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் 2x minus y equal to 0 or r and r டொமைனும் ரியல் நம்பர் தான், ரேஞ்சும் ரியல் நம்பர் தான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ரெண்டுமே ரியல் நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. ஃபார் த அடுத்த எக்ஸாம்பிள் x² minus y equal to 0 இதுல பாத்தீங்கன்னு வச்சுங்க, இதுல டொமைன் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாசிட்டிவ் சைடு நெகட்டிவ் சைடு நம்ம வேல்யூ கொடுக்க கூட எக்ஸ் வேல்யூ கொடுக்க கூட y கிடைக்கும். அப்போ டொமைன் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரியல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே ரேஞ்ச் வந்து பாருங்க நெகட்டிவ் சைட்ல எல்லாம் எதுவுமே இல்ல, டயக்ராமே இல்ல. y ஆக்சிஸ்ல பாசிட்டிவ் சைடு 0ல இருந்து தான் ஆரம்பிக்குது, 0ல இருந்து இந்த டயக்ராம் இப்படி நம்ம டயக்ராம் போயிட்டே இருக்கும். அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும். அப்போ க்ளோஸ்ட் 0 இருக்கு. அப்போ ரேஞ்ச் என்னன்னா க்ளோஸ்ட் இன்டர்வல் 0, இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி டயக்ராம் கொடுத்தானா ரேஞ்சும் டொமைனும் கண்டுபிடிக்கிறதுக்கான டயக்ராம் தான் இங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் அடுத்த டயக்ராம், அடுத்த ரெண்டுக்கும் பாருங்க. y equal to √x, y equal to minus √x. இதுக்கு டொமைன் பாத்தீங்கன்னா y equal to √x-க்கு 0 இருக்கு, 0, இன்ஃபினிட்டி, 0, இன்ஃபினிட்டி டொமைன். ரேஞ்சும் பாத்தீங்கன்னா y வேல்யூ அதுவும் 0, இன்ஃபினிட்டி இப்படி போயிட்டே இருக்கும், 0, இன்ஃபினிட்டி. இதுக்கு டொமைன் 0, இன்ஃபினிட்டி, 0 வந்து க்ளோஸ்ட் இன்டர்வலா 0 எடுத்துக்கணும். ரேஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா நெகட்டிவ் சைடுல 0, மைனஸ் இன்ஃபினிட்டி, இந்த சைடு டினாமினேட்டர்ல போகும். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அடுத்தது ஃபார் எனி செட் A, எம்டி செட், ஏங்கிற ஒரு செட் எடுத்துக்கிறோம், எம்டி செட் எடுத்துக்கிறோம், அண்ட் A, A அப்படிங்கிற செட் எடுத்துக்கிறோம். ஃபார் எனி செட் A cross A or subset of A cross A, these two relation are called extreme relation. இது ரெண்டும் அந்த செட்டுக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த ஏங்கிறது ஒரு செட் ஏங்கிற செட்ல எம்டி அண்ட் A cross A இது ரெண்டும் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ஆர்டர்டு பேர் கொடுக்குறாங்க A cross A, ஒரே செட் எடுத்துக்கிறோம் ஏங்கிற செட்டு, அதுக்கு ஆர்டர்டு பேர் எழுதுறோம், அதுக்குள்ள இந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரீம் ரிலேஷன் சொல்லுவோம். திஸ் ஃபார்மேட் ரிலேஷன், அதாவது வெறும் எம்டி மட்டும் இருந்துச்சுன்னா அது எம்டி ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். A cross Aங்கிறத என்னன்னு சொல்லுவோம்னா யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா எலிமெண்ட்ஸும் ரிலேஷனுக்குள்ள வந்துச்சுன்னா யூனிவர்சல் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். We will discuss more about domain, codomain, range இதெல்லாம் பத்தி
நாம ஃபங்க்ஷன்ல பார்ப்போம். சார்புகள், ஃபங்க்ஷன்னா சார்புகள்னு சொல்லுவோம். அந்த டாபிக்ல நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது, if a relation, if R is a relation from A to B and if X, Y belongs to R, then sometimes we write X relation இப்படி relation ஒரு ordered pair வந்து relation ஆகணும்னா அதை இப்படி எழுதலாம், X, Y belongs to R னு எழுதலாம். இப்படின்னா X relation to Y, read as X is relation to Y அப்படின்னு படிக்கணும். இந்த மாதிரி X, Y not relation to R அப்படின்னா இதை இப்படி X not இப்படி எழுதலாம், இல்லைன்னா X not relation to Y அப்படின்னு எழுதுவோம். இந்த சிம்பிள்ஸ்லாம் ஞாபகம் வச்சுங்க எப்படி எழுதுறதுன்னு. ஒண்ணு இந்த ஃபார்மேட்ல எழுதலாம், அதாவது X, Y அதாவது ரிலேஷனா இருந்துச்சுன்னா, அந்த ஆர்டர்டு பேர் ரிலேஷனா இருந்துச்சுன்னா இப்படி எழுதணும், ரிலேஷன் இல்லைன்னா இப்படி எழுதணும். இதையும் யூஸ் பண்ணலாம் ரிலேஷன் இல்லாததுக்கு, இதையும் யூஸ் பண்ணலாம். X not relation to Y எப்படி படிக்கணும்னா X is not related to Y. Those the general definition of a relation is defined from one set to another set. நாம எப்பயுமே படிக்கிறப்ப ஜெனரலா ஒரு ரெண்டு செட் எடுத்துக்குவோம், ஏங்கிற செட் பிங்கிற செட் எடுத்துக்கிட்டு தான் பார்ப்போம். ஆனா இனி நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரிலேஷன் டிஃபைன்டு ஒன் எ செட், ஒரே ஒரு செட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு மோர் இன்ட்ரெஸ்டட் இன் மேத்தமேட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. ரொம்ப டஃப்பான ஒரு கான்செப்ட் தான், ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், கொஞ்சம் நல்லா புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் ரிலேஷன் in which the domain and the codomain are the same set. டொமைனும் கோடொமைன் ரெண்டுமே ஒரே செட். ஏங்கன்னு எடுத்துக்கிட்டோம்னா டொமைனும் ஏதான், கோடொமைனும் ஏதான், அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு படிக்க போறோம். Let us concentrate on relation defined a set.